வணக்கம். என் பேர் டாக்டர் ராஜசேகர். பொருளாதாரம் தான் முன்னாடி வச்சு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஆரோக்கியத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன். 18 வயசுலேருந்து ஒரு 40 வயசுக்குள்ள 50% மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. அந்த இதை நம்ம இப்போ அரசியலாக்கணும். ஆரோக்கியம் தான் முக்கியங்க. வருமுன் காப்போம். குழந்தை பிறந்தோடனே அப்படியே நிறைய தடுப்பூசி போடுறதுனால நிறைய நோய்கள் இல்லாமல் இருக்குது. நீங்கள் ஒரு 15 வயசு தாண்டினதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தில் நிறைய பேர் வெயிட் அதிகம் போட்டுடுறாங்க. சிகரெட் புழக்கம் வந்துடுது. உடலுறவு பிரச்சனையில் வந்துடுறாங்க. சுகர் வந்துடுது. ப்ரெஷர் வந்து 40 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துடுது. சிலவங்களுக்கு இள வயசுலேயே கேன்சர் வந்துடுது. இது எல்லாமே தடுக்க முடியும் இப்போ இருக்கிற விஞ்ஞானப்படி. ஸோ அதனால் சுகாதாரத்தை நம்ம அரசியலாக்கணும். சென்னையில் எல்லா இடத்துலையும் பார்க் இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் அங்கே போய் வாக்கிங் மாத்திரம் பண்ண முடியும். ரெண்டாவது பீச் இருக்குது. இது ரெண்டை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது. பணக்காரங்களுக்கு சில இடத்துல வந்து நீச்சல் குளம் அது மாதிரி வச்சுருக்குறாங்க. நமக்கு இருக்கிற நீச்சல் குளம் பீச் கிட்ட இருக்குது. அது ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லைனா கோயில். அதை விட்டால் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, போதை போதை போதை. இதுதான் தமிழகமாக இருக்குது. இதை அப்படியே மாற்றி அமைக்கணும்னா அரசியலில் சுகாதாரத்தை முதன்மையாக கொண்டு வரணும். ஏன்னா நீ முதன்மையாக இருந்து வச்சுக்கோங்க. முதன்மையாக இருந்துச்சுன்னா நமக்கு எந்த நோயும் வராது. வருமுன் காப்போம்னு இருப்போம். எல்லாருமே ஒரு கட்டமைப்போடு இருப்போம். பொருளாதார கட்டமைப்பு நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனால் ஆரோக்கிய கட்டமைப்பு நிறைய பேர்கிட்ட இல்லை. அது எதனாலும் நம்ம இதை அறியாமை தான். ஒரு நல்ல ஒரு ஹெல்த் மினிஸ்டர் நம்மகிட்ட இன்னும் வரமாட்டேங்கிறார். ஒரு ஹெல்த் மினிஸ்டர் இருந்தாருன்னா சுகர் இல்லாத தமிழகம், அதாவது டயபெட்டிஸே இல்லாத தமிழகம் உருவாக்க முடியும். கருத்தரிக்கு மையம் எங்கே பார்த்தாலும் இருக்கு இல்லையா? ஸோ ஆண்கள் பெண்களை வந்து நோயாளி ஆக்கிடுறாங்க. ப்ளஸ் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து விந்து ப்ராப்ளம் வந்துடுது, இல்லாட்டி கருமுட்டை ப்ராப்ளம் வந்துடுது. நம்ம இன்னும் நிறைய ஆரோக்கியத்துக்கு செலவு பண்ணணும். ஆரோக்கியத்துக்கு நிறைய செலவு பண்ணால் ஒரு 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 வார்டுக்கு ஒரு நீச்சல் குளம் இருக்கணும். ஒரு வார்டுக்கு விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும். அங்கே உண்மையாக நம்ம ராத்திரி 8 மணி 10 மணிக்குனால விளையாடுறதுக்குள்ள லைட்டு வசதிகள் எல்லாமே இருக்கணும். நமக்கு ராத்திரி 6 மணிக்கு ஆச்சுன்னா இன்னும் பாருக்கு போகிற மாதிரி இருக்குது, இல்லை நண்பர்களோட உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது, இல்லை சாப்பாட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. அப்போ எப்படி சுகர் வராமல் இருக்கும்? ஸோ அதனால் அடுத்த 2026 அண்ணன் எடப்பாடி தலைமையில் தான் தமிழ்நாடு இயங்கணும். ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைக்கணும். அதுலேயும் ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். உலகத்திலேயே முதன்மையாக இருக்கணும். இப்போ ஜப்பானில் சில இடத்துலலாம் வந்து 100 வருஷத்துக்கு மேலேயும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. நம்ம தாத்தா பாட்டி பாருங்கள், கொஞ்சம் பேர் 100 வருஷம் இருக்கிறாங்க. ஆனால் நடக்க முடியாமல் அவங்கள வீல் சேர் தள்ளிட்டு அது மாதிரி இருக்கிறோம். அதே மாதிரி தான் உங்களுக்குங்க. நீங்கள் 40 வயசில் எந்த நோயும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா 2026 நம்ம பொருளாதாரம் மாத்திரம் பத்தாது, ஆரோக்கியத்தையும் கவனத்துக்கு எடுத்துக்கணும். என்னோடய அரசியல் ஆரோக்கியத்தை முதன்மை வச்சு தான் இருக்கும். அதனால் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டை ஒரு புதிய லெவலுக்கு கொண்டு போவோம். ஆரோக்கியத்தை முன் வச்சு கொண்டு போவோம். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.